அனைவருக்கும் வணக்கம். தம் பிரியாணி செய்யலாமா? செய்யலாமே. முதல்ல என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஷா விலாக்ஸ், அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் பண்ணுங்கள். அப்புறமா வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான பொருள், தம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பூண்டு, இஞ்சி, அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் 3 கப்பு அரிசி, இந்த தக்காளி, காய்க்கிற தக்காளி, ஒரு லெமன், 1 கிலோ பல்லாரி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா இலை, அதுக்கு தேவையானது. இதில் எல்லாமே இருக்குது. கறி மசாலா பட்டைகள் எல்லாமே இருக்குது. ஏலக்காய், பட்டை, ரோஜா மொக்கு, கஸ்தூரி, அப்புறமா கப்பாரிசி எல்லாமே அதில் இருக்குது. தயிர், 1 கப்பு தயிர், அப்புறம் சிக்கன் மசாலா, வத்தல் பொடி, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாமே இதில் பாக்கெட்டில் இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். வெங்காயம்லாம், அதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு எல்லாமே ஓரளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 3 டம்ளர் அரிசி, கரெக்டாக 3 கப்பில் 3 டம்ளர் அரிசிக்கு தேவையானது 1 கிலோ பல்லாரி வெங்காயம், ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய், 1 கிலோ கறி சிக்கன். இதுக்கு தயிர், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் தோலை நீக்கி மிக்ஸியில் அரைச்சிட்டு வரணும். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு எடுத்து நல்லா விரவி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தம் பிரியாணி நம்ம வீட்டில் செஞ்சாலே அது ஒரு மனம் தாங்க. என் மகனுக்கு தம் பிரியாணி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் திருவிழா விசேஷங்கள் சாதா நாள் எதுனாலுமே உடனே தம் பிரியாணி தான் பண்ணுவேன். ஆனால் விறகு அடுப்பில் பண்ணுவேன் பார்த்துடுங்க. ஆனால் இப்போ கேஸில் தான் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தோல் நீக்கி எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. என்னமா பிரியாணிக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சு, கேஸ் அடுப்பில் வச்சு ஆயிலெலாம் ஊற்றி அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 250 எண்ணெய், 1/4 லிட்டர் எண்ணெய்ட்ட ஊற்றி இப்போ பட்டை, பிரிஞ்சி இலை, அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, இந்த ரோஜா மொக்கு, அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாமே போட்டு, முந்திரி பருப்பு, அப்புறம் கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். போட்டாச்சு. நல்லா வதங்கணும். ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்புறமா தக்காளி போடணும். பார்த்துருங்க, தக்காளி போட்டு அந்த கறியிலே நல்லா உப்புலாம் போட்டு பசஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். நிறைய தக்காளி போடக்கூடாது, குஸ்கா மாதிரி ஆயிரும். ஒரு 1/4 கிலோ தான், 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறிக்கு ஒரு 1/4 கிலோ தக்காளி தான். கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கறி போட்டு, கறி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். 1 கிலோ கறி சிக்கன் தான். இஞ்சி பூண்டு போடணும். கறி நல்லா வந்தோடனே மசாலாத்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, நம்ம மிளகுத்தூள் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கலாம், அதில் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும்.
இன்னும் கறியிலே நல்ல உப்புலாம் போட்டு இப்போ செஞ்சு வச்சதுனால இப்போ இதுக்கு உப்பு தேவையில்லை. இஞ்சி பூண்டு முதல்ல போடுறதுக்கு மறந்துட்டேன். இனிமேல் தான் போட போகிறேன். இந்த கறி போடும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அவ்வளோ நேரத்தில் எப்படியோ மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கறி வந்த உடனே அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். இப்போ 3 கிளாஸ் தண்ணி அரிசி வச்சுருக்கேன்னா அதுக்கு 6, ஒரு கிளாஸுக்கு 2 விதம்ட்டு 6 இது. கொஞ்சம் வேகட்டும். வந்து நேசி நல்ல ஓரளவு நல்லா கறி வந்துட்டு 6 கிளாஸ் தண்ணி. நல்லா பாசுமதி அரிசி தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா எடுத்து வடிகட்டி தான் வச்சுருந்தாது. அதில் அது நல்லா ஊறி நல்லா கரெக்டாக பக்குவமாக இருக்குது அரிசியும். இது வந்து நல்லா கொதித்து நுர பொங்கி வரும்போது நம்ம அரிசியை போடணும். அரிசியும் உப்பும் போடணும். இது பார்த்திங்களா, அரிசி போட்டாச்சு. பாசுமதி அரிசி தான். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு தானமாக உப்பு போட்டு கிளறி மூடி வச்சிடணும். நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு அளவு தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நெய் ஒரு 100 கிராம் நெய் அப்படி ஊற்றிட்டு, லெமனையும் புளிஞ்சு அப்படி ஊற்றிட்டு, அப்புறமா கொத்தமல்லி தலையும் அதில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு, நம்ம கரெக்டான பக்குவமாக இருக்குது. மூடி வச்சுட்டு மேலே தணல் போட்டு வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். கீழே வந்து தீ வந்து ஸ்டவ் வந்து இது லைட்டாக சிம்மில் அப்படியே வச்சுட்டு மேலே தணல் போட்டு மூடி வச்சிடணும். கரெக்டாக 10 நிமிஷம்தான். தம் பிரியாணி ரெடி. யாருக்குன்னா கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கேன். இதில் தணல் எடுத்து நல்லா சுற்றி நல்லா விரித்து விட்டு வச்சுட்டோன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ண பிறகு அதில் இருக்க நீரெல்லாம் எடுத்து கரெக்டாக சாப்பாடு பரிமாறுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். தம் பிரியாணி ரெடி. பார்த்திங்களா, தம் பிரியாணி ரெடி. சாப்பிடலாமா? வரீங்களா? சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்று, நான் சைவம். இது எங்கள் வீட்டுக்கு தான். என் பையனும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றதுக்கு தான். நல்லா உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. எனக்கு தனியாக வெஜிடபிள் புலாவ் செஞ்சுட்டேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தயிர் பச்சடி, முட்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. அன்பு சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டன். வணக்கம்.